வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பாதுகாப்பாக பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய பழைய கால மன்னராக இருந்தாலும் சரி, நவீன கால ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, அவங்க எப்படி இருக்கணும், ஏதா இருக்கணும் அப்படின்னு பல வரைமுறைகள் இருக்குது. திருவள்ளுவர் அதை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு, உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த மாதிரி எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தார்கள் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு பழைய சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. அதாவது அந்த காலத்தில் நடந்தது. ஜஹாங்கீர் அப்படின்னு ஒரு மன்னர், முகலாய ஆட்சி காலத்தில் ஜஹாங்கீர்னு ஒரு மன்னர். அவருடைய மனைவி பெயர் நூர்ஜஹான். ஒரு நாள் இவங்க நாட்டில் ஒரு பெண் தலைவிரி கோலமாக அரண்மனையில் புலம்பி அரற்றி தவித்து பல விஷயங்கள் பண்ணுறான். இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அன்னைக்கு கண்ணகி மதுரையில் எப்படி நின்றாலோ அதே கோலத்தில் அவர் நிற்கிறான்னு நம்ம வச்சுக்கலாம். ஜஹாங்கீர் மன்னர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால், எப்படி நமது மனுநீதி சோழன் தன் ஆட்சி காலத்திலே ஆராய்ச்சி மணியை கட்டி நீதி கோருபவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் அந்த மணியை அடித்து தங்கள் கவனத்தை ஈர்த்து அவர்களுடைய குறையை சொல்லலாம் அப்படின்னு வச்சிருந்த மாதிரியே இவரும் ஒரு ஆராய்ச்சி மணி போல ஒன்று வச்சிருக்காரு. அந்த பெண்மணி தன்னுடைய குறையை சொல்றாங்க. அரசே, என்னுடைய கணவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். யாரால் தெரியாது, ஆனால் அரண்மனையை கடந்து செல்லும் போதுதான் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். எனவே இந்த அரண்மனையில் இருந்துதான் யாரோ ஒருத்தர் அவரை சுட்டுக் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு அந்த பெண்மணி. அப்படியா? உடனே அவர் விசாரிக்க ஆரம்பிச்சார். ஜஹாங்கீர் விசாரணை பண்றார். எல்லாரும் கேட்கும்போது யாருமே இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த செய்தி அந்த அரண்மனை முழுவதும் பரவிக்கிட்டே இருக்கு. பரவி 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 அந்த புறத்துக்கு போய் அவருடைய மனைவியான நூர்ஜஹானுக்கும் கேட்குது அந்த விஷயம். அப்போ நேராக அரண்மனைக்கு வராங்க, தர்பாருக்கு வராங்க. மன்னா, நான் தான் காலையில் பறவைகளை விரட்டுவதற்காக துப்பாக்கியால் சுட்டேன். அது தவறுதலாக யாரோ அவர் மீது பட்டிருக்க வேண்டும். இதை நான் வேண்டும் என்று செய்யவில்லை. ஆனால் அந்த உயிர் போவதற்கு காரணமாக இருந்தது நான் தான். நானே தண்டிக்கப்பட வேண்டியவள், நானே குற்றவாளி அப்படின்னு அந்த அம்மா ஒத்துக்குது. வாலின்ற சாட்சி இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா? பகவான் கிருஷ்ணன் சொல்கிறான் இல்லையா, நான் எப்போவுமே உன் கூட இருக்கேன்னு. கிருஷ்ணனை தேடாதீங்க, மனசாட்சி தான் கிருஷ்ணன். அப்போது மனசாட்சியோடு அந்த அம்மா தன் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறது. உடனே ஜஹாங்கீர் என்ன பண்ணுறாரு? ஆஹா, இப்படி நடந்து விட்டதா நமது ஆட்சியில் கொடுமை அப்படின்ட்டு ஒரு துப்பாக்கியை எடுத்து அந்த தலைவிரி கோலமாக நின்ன பெண் கையில் கொடுத்து, நீ இப்பொழுது பழி வாங்கலாம். யாரை? என் மனைவியே அல்ல. ஒரு விதவை பெண்ணுடைய சிரமம், கஷ்டம் எப்படி இருக்கும் என்பதை அவள் உணர வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்? நீ என்ன சுற்று அப்படிங்கிறார். எப்பேற்பட்ட ஒரு தீர்ப்பு பார்த்தீங்களா? குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கறது சராசரி நியாயம், நீதிமான். ஆனால் அந்த அனுபவம் உனக்கும் கிடைக்கணும், அதனால நீ என்ன கொன்றன்னு சொல்றாரு பார்த்தீங்களா? அது நீதிமான்களிலேயே பெரிய நீதிமான். உங்களையோ அவர்களையோ கொல்வதால் என் கணவர் உயிருடன் வரப்போவதில்லை. அது நிதர்சனமான உண்மை. அதனால் என் கஷ்டத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் போதும், அதற்காகத்தான் வந்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்ன உடனே மகாராணிக்கு மனசு ரொம்ப இழகி போய், நீ எங்கும் செல்ல வேண்டாம், உனக்கு ஆதரவில்லை என்று நீ கவலைப்பட வேண்டாம், உன்னை நான் என் மகளாக பாவிக்கிறேன், இன்று முதல் நீ என்னுடனே இருக்கலாம், உனக்கு எல்லா விதமான வசதிகளும் நான் செய்து தருகிறேன், நான் செய்த பாவத்திற்கு இதுதான் பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை தான் மகளாக அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல நீதியும் கிடைச்சிருது, பதிலுக்கு யாருடைய உயிரும் போகவில்லை. சரிங்களா? இதுதான் ஒரு நல்ல ஆட்சியாளரின் அருமையான குணாதிசயம். நீதியை எப்படி ஏனும் நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரே கொள்கையில் அவர் செயல்பட்டதுனால இந்த மாதிரி ஒரு அருமையான தீர்ப்பை கொடுக்க முடிஞ்சது. இதுதான் இன்னைக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.